கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அன்புக்குரியவர்களே, உன்னதத்தின் ஆவி நம்மேல் ஊற்றப்படாத வரைக்கும் நம் வாழ்க்கையிலே வனாந்தரங்கள், விட்டாந்தரைகள், வறட்சிகள், தரித்திரங்கள், போராட்டங்கள் மலிந்து காணப்படுகிறது. வனாந்தரத்தை ஜெயிக்கத்தக்க சக்தியுடைய, வறட்சியை மாற்ற சக்தியுடைய, செழிப்பை தரக்கூடிய சக்தியுடைய, எல்லா கரடு முரடான கரளையான அனுபவங்களை மாற்ற சக்தியுடைய உன்னதத்தின் ஆவி நம்மேல் இடம் பிடிக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்மேல் ஊற்றப்படுகிற உன்னதத்தின் ஆவியினால வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும், தண்ணீர் தடாகமாய் மாறும், நீரூற்றுக்களாக மாறும். நிச்சயமா இந்த காலை வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற, என்னை செழிப்பாக்குகிற, என் வாழ்க்கையை நீரோடையாய் மாற பண்ணுகிற அந்த உன்னதத்தின் ஆவியை அதிகம் அதிகமாய் எங்கள் மேல, எங்கள் சபையின் மேல ஊற்றும் ஆண்டவரே. படைத்து பாருங்கள், ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள், புதிய அத்தியாயத்தை காண்பீர்கள், புதிய ஆசீர்வாதங்களை காண்பீர்கள், வறட்சி ஓடி ஒளிவதை காண்பீர்கள், வனாந்தரம் மறைவதை காண்பீர்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக, செழிப்பான குடும்பமாக கர்த்தர் தமது ஆவியை அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் எல்லா வனாந்தரங்கள் மாறுகிறது, வயல்வெளியின் அனுபவங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகிறது. அதற்காக உன்னதத்தின் ஆவியை இப்பொழுது ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல இப்பொழுது தேவன் ஊற்றி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதனால் ஆசீர்வாதம், செழிப்பு உண்டாவதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.